சீர்காழி அருகே கடப்பாறையால் இந்தியன் வங்கி ஏடிஎம்மை உடைத்து கொள்ளையடித்த இருவர் கைது செய்யப்பட்டனர். சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்திற்குட்பட்ட மேலச்சாலை கிராமத்தில் சீர்காழி நாகப்பட்டினம் பிரதான சாலையில் இந்தியன் வங்கி செயல்படுகிறது. அதனுடன் இணைந்து ஏடிஎம் மையத்தில் கடந்த 5ஆம் தேதி கொள்ளை நடந்தது. நள்ளிரவில் மர்ம நபர்கள் கடப்பாறையால் ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து அதிலிருந்த பணத்தை வாரி சுருட்டிக் கொண்டு தலைமறைவாகினர். 6,08,600 ரூபாய் கொள்ளை போனதாக வங்கி மேலாளர் அசோக்குமார் வைத்தீஸ்வரன் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டு விசாரணையை தீவிரப்படுத்த உத்தரவிட்டார். இதையடுத்து சீர்காழி காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர்கள் அசோக், இளையராஜா தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தேடி வந்தனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை போலீசார் கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் சீர்காழி காவல் ஆய்வாளர் புயல் பாலச்சந்திரன், சிறப்பு தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர்கள் அசோக்குமார், இளையராஜா ஆகியோர் வைத்தீஸ்வரன் கோவில் ரயில் நிலையம் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவர்களிடம் போலீசார் விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரணாக பேசினர். அதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்கள் கொண்டு வந்த பையை சோதனை செய்தனர். பையில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதை கண்ட போலீசார் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணையை தொடர்ந்தனர். அப்போது அவர்கள் சீர்காழி பன்னீர்செல்வம் தெருவை சேர்ந்த 22 வயது வில்பர்ட் ராஜ், தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் மேலப்பாதி கிராமத்தை சேர்ந்த 25 வயது விக்னேஷ் என அடையாளம் காணப்பட்டனர். ஏடிஎம்மை கடப்பாறையால் உடைத்து கொள்ளையடித்ததும் அவர்கள்தான் என்பதும் உறுதியானது. இருவரிடமிருந்து 3,35,000 ரூபாய் ரொக்கம், 31,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போன், 5,000 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி கொலுசு மற்றும் 2 கடப்பாறைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டது 3 என உறுதியாகியுள்ளது. அவர்களில் 2 மட்டுமே சிக்கியிருப்பதால் தலைமறைவான மற்றொருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். கொள்ளையர்கள் 3 சிறு சிறு திருட்டு வழக்கில் கைதாகி சிறையில் ஒன்றாக இருந்தபோது நண்பர்களாகியுள்ளனர். அப்போது ஏடிஎம் எந்திரத்தை உடைத்து பணத்தை கொள்ளையடிக்கும் திட்டத்தையும் வகுத்துள்ளனர். அதன்படியே மேலச்சாலை கிராமத்தில் உள்ள இந்தியன் வங்கி ஏடிஎம் எந்திரத்தை கடப்பாறையால் உடைத்து பணத்தை எடுத்துள்ளனர். பின்னர் வங்கியின் மாடிக்கு சென்று 3 பணத்தை எண்ணியுள்ளனர். அப்போது ஒருவரை தண்ணீர் வாங்கி வரும்படி அனுப்பியுள்ளனர். அந்த சமயத்தில் பணத்தை சரிவர கணக்கு காட்டாமல் தமக்கு குறைந்தளவு பணத்தை தந்ததாக சக கூட்டாளி அதிருப்தி அடைந்ததாகவும், அதைத் தொடர்ந்தே தாங்கள் போலீசிடம் சிக்க நேர்ந்ததாகவும் கைதான 2 போலீசில் வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பணத்தை பங்கு போடுவதில் அதிருப்தி அடைந்த 3வது நபர் போலீசுக்கு தகவல் அளித்ததன் பேரிலேயே கொள்ளையர்கள் சிக்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது, விசாரணை இன்னும் முடியாத காரணத்தினால் முழு விவரமும் பின்னர் தெரிவிக்கப்படும் என்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.